ஹலோ எவ்ரிவன். டுடே இன்றைக்கி நம்ம அனுமன் ஜெயந்திக்கான ஸ்பெஷல் வீடியோ அன்றைக்கி எடுத்த ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு இன்றைக்கி இவ்வளோ நாள் ஆச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு சிவன் கோவில். நீங்கள் முன்னாடி மார்க்கெட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவில் ஃபாஸ்ட்டாக ஒரு கோயில் க்ராஸ் பண்ணி போயிருப்போம், டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோவில் தான் இது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சிவன் கோவில். இங்கே ராமன், லக்ஷ்மணன், ஹனுமன், அப்புறம் கிருஷ்ணன், ராதே, வைஷ்ணவி மாதா, ஸோ இந்த மாதிரி நிறைய சாமிங்களை இங்கே ஒரே கோவிலே பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸ் இது. இங்கே பார்த்திங்கன்னா பக்தர்கள் போகிறோம் பார்த்திங்களா, நம்ம இந்த குடுவை மாதிரி வச்சுருக்காங்க, சின்ன இது மாதிரி சொம்பு மாதிரி. அதில் பால், நீர், அதெல்லாம் சிவனுக்கு நம்ம லிங்கத்துக்கு நம்மளே பூஜை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஊர்லலாம் பூசாரி அவங்க தானே பண்ணுவாங்க. இங்கே அவங்களா அந்த மாதிரி ஊற்றி சிவலிங்கத்தை வழிபடலாம். இந்த யூபிலலாம் அப்படி பண்ணுறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே சிலைங்கள்லாம் நல்லா ஒயிட் கலரில் வச்சு கண்ணாடிக்குள்ளெல்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஊருங்களில் சாமி சிலைலாம் நம்ம எப்படி பார்த்துருப்போம், பிளாக் கலரில் அந்த மாதிரி இருக்கும். இங்கே மேக்ஸிமம் எல்லா சாமியுமே ஒயிட் கலரில் தான் இது பண்ணுறாங்க அங்கே. அண்டு இங்கே பூஜை பார்த்திங்கன்னா கத்தி எப்படி சொல்கிறது, ஒரு பாட்டு மாதிரி பாடி அந்த மாதிரி பூஜை பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப லென்த்து, ஒரு டைமுக்குமே லென்த்தாக பாட்டு பாடுவாங்க. ஒரு மாதிரி கத்தி தான் இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே இருக்கவங்களுக்கு அந்த பஜன்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அவங்கெல்லாம் ஆஸ் யூஷுவலாக வரவங்களுக்கு அது நார்மலாக இருக்கும். அண்ட் இங்கே என்னோடய குட்டி பையன் பார்த்திங்கன்னா அந்த லிங்கம்க்கு தொட்டு கும்பிடுறாங்க. அந்த தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அபிஷேகம் பண்ண தண்ணியை தொட்டு நான் பண்ண மாதிரியே அவங்களும் பண்ணுறாங்க. அவங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு, ஓடி வந்துட்டாங்க. அண்டு பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்ம இன்றைக்கி இவங்களுக்கு தான் ஹாப்பி பர்த்டே சொல்கிறதுக்காக அங்கேருந்து நடந்து கிளம்பி வந்தோம். ஸோ இவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி சாமி கும்பிட்டாச்சு. வெளியவே நின்று ஒரு போஸ் கொடுத்தாச்சு, நானும் என்னோடய குட்டி பையனும். சரி ரிட்டன் கிளம்பலான்னு சொல்லி நடந்து வேகமாக 10 மணி தான் ஆகுது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது யூபியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக அவ்வளோ வெயில் இருந்தாலும் தூக்கிட்டு வந்தாச்சு என்னோடய குட்டி பையனை. இங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸ் கடைலாம் இருக்குது. இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் வாங்கி அந்த டைமில் சாப்பிட முடியாது. ஸோ எதாச்சும் சாப்பிடணும் சில்லுன்னு அப்படின்ட்டு இருந்துச்சு. ஒரு ஐஸ் வண்டி போச்சு. அது பார்த்தா ரொம்ப லோக்கலாக, பார்க்கவே ஒரு மாதிரி ஐஸ் சாப்பிடவே தோணாது. அப்புறம் கடைசியாக ஒரு சுகர் கேன் கடை பார்த்தோம். அங்கே ஒரு ஜூஸ் கடையில் நின்று ஜூஸ் வாங்கி வீடியோ எடுக்க கூட விடலை. ஜூஸ் கையில் கொடுக்கும்போதே பாதி கீழே ஊற்றிருச்சு. மீதி என் குட்டி பையன் குடித்தாச்சு. ஓகே, லாஸ்ட்டில் இவ்வளோ தான் இருக்குது. சரி இது மட்டுமாச்சு வீடியோ எடுப்போன்னு எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, டாடா பாய், டேக் கேர், தேங்க்யூ.